ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மீனு ஆரி ஒர்க்ஸ். நம்ம ப்ரொஃபஷனல் லெவல் கிளாஸில் இன்றைக்கி கிளாஸ் 27 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி 3 ஸ்டிச்சஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதில் பார்க்க போகிறது ஆரோ ஸ்டிச். சரிங்களா? அதுக்கு இங்கிட்டு ஒரு லைன் நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ட்ரா பண்ணிவிட்டு நடு சென்டரில் வந்து ஒரு பேக் ஸ்டிச் போட்டு நான் த்ரெட்டை வெளியே எடுத்துக்கிறேன். இதுக்கு டபுள் ஸ்டாண்ட்ஸாக சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஸோ ரைட் சைடில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு. சரிங்களா? அப்படியே அது இழுத்துட்டு வந்து இந்த பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச்சும் செயின் ஸ்டிச் போட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு. சரிங்களா? இப்போ போட்டு இந்த இடத்துக்கு மேலே கொண்டு போயிட்டு இங்கே ஒரு ஸ்டிச்சு, மேலே ஒரு லாக் ஸ்டிச்சு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து லாக் ஸ்டிச் போட்டு தான் நம்ம டேர்ன் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம கீழே போட்டிருப்போம் இல்லையா த்ரெட்டு, அதில் வந்து இழுத்து ஒரு ஸ்டிச்சும், அடுத்து இந்த இங்கேக்கிட்ட ஒரு ஸ்டிச். நான் வீடியோவில் எப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ அகைன் நல்லா தெளிவாக காட்டுறேன் பாருங்க. இப்போ ரைட் சைடு கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு. அடுத்து அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்து இங்கேக்கிட்ட ஒரு ஸ்டிச்சு. எங்கன்னா போகிறேன்னு தெரியுதுங்களா? அப்படியே இந்த பக்கமாக கொண்டு வந்து இந்த பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு. இப்போ அதே அப்படியே மேலே கொண்டு போய் ஒரு ஸ்டிச்சு, அதுக்கு மேலே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோமா? எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல நம்ம போட்டோம் இல்லையா? ஸோ இங்கே வந்து இப்போ 4 த்ரெட்டு வந்து இருக்கும். அதில் 2 த்ரெட்டை மட்டும் விலக்கி ஒரு ஸ்டிச்சும், அடுத்து 2 த்ரெட்டை விலக்கி பக்கமாக ஒரு ஸ்டிச் போட்டு கீழே ஒரு லாக் ஸ்டிச்சு. நான் எப்படி போடுறேன்னு உங்களுக்கு புரியுதா? வீடியோனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு. அப்படியே த்ரெட்டை இழுத்துட்டு வர்றோம். வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு, பக்கத்துலேயே வந்து ஒரு லாக் ஸ்டிச்சு. இப்போ மேலே போகிறப்ப இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு லாக் ஸ்டிச்சு போட்டுட்டு த்ரெட்டை நான் லென்த்தியாக எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு 4 த்ரெட்டு வந்து இருக்கும். அதில் 2 த்ரெட்டை பிரித்து ஒரு ஸ்டிச்சும், இன்னும் 2 த்ரெட்டை கீழே இழுத்து ஒரு ஸ்டிச்சும் போட்டுட்டு கீழே வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு. அங்கே நல்லா பாருங்கள். இங்கே நட்ட ஒரு ஸ்டிச், ரைட் சைடு ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு. சரிங்களா? இது அப்படியே இப்படி டேர்ன் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இந்தாண்ட ஒரு ஸ்டிச்சு, இங்கே நட்ட ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன் நான். இங்கே நட்ட ஒரு ஸ்டிச், குட்டி லாக் ஸ்டிச். இப்போ மேலே போகிறப்ப என்ன பண்ணுறோம்? இங்கே ஒரு ஸ்டிச்சும், மேலே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு இங்கே நான் வந்து கீழே வரப்போ 4 த்ரெட்டு வந்து இருக்கும். சரிங்களா? அதை வந்து 2 த்ரெட்டை பிரித்து ஒரு ஸ்டிச்சாகவும், அடுத்த 2 த்ரெட்டை பிடிச்சி ஒரு ஸ்டிச்சாகவும் போட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு. ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். சரிங்களா? நான் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு வீடியோவை மட்டும் ஜூம் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு, பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு, மேலே ஒரு ஸ்டிச்சு, இங்கேக்கிட்ட ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு இங்கே 4 த்ரெட் இருக்கும். அதில் 2 த்ரெட்டுக்கு ஒரு ஸ்டிச்சும், அடுத்த 2 த்ரெட்டுக்கு ஒரு ஸ்டிச் போட்டு கீழே குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு எண்ணாட் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஸ்டிச் ஈஸி தான். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். பொறுமையாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்லா வந்துடும் இந்த ஸ்டிச்சு. சரிங்களா? ஸோ எப்பயும் போல் த்ரெட்டை எடுத்துகிட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். ஸோ சில்க் த்ரெட்டில் மட்டும் எண்ணாட் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 2 த்ரெட்டாக எடுக்கிறோம் இல்லையா? அதனால் வீடியோ அதுவுமே நான் செப்பரேட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். எண்ணாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டிச் வந்து எனக்கு முடிஞ்சு. இதுக்கு பேர் தான் என்ன ஸ்டிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆரோ ஸ்டிச்சு. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபேன் ஸ்டிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிச். இந்த ஃபேன் ஸ்டிச்சுக்காக நான் மேலேருந்து சில்க் த்ரெட் வந்து எடுத்துட்டு பேக்கில் எப்பயுமே எந்த ஸ்டிச் போட்டாலும் பேக் ஸ்டிச் போட்டுட்டு போடுங்க. ஏன்னா நம்ம கீழே போட்டிருக்க த்ரெட்டு வந்து நாட்டு வந்து நமக்கு உருவி வந்தாலும் இந்த நாட்டு வந்து நமக்கு உருவாது இல்லையா? அதுக்காக தான் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே இதுக்கு பாதியில் உங்களுக்கு தெரியுதுங்களா? குத்தி த்ரெட்டை நான் வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம பட்டன் ஹோலுக்கு இழுப்போம் பார்த்தீங்களா? அதே மெத்தடு தான். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. இங்கேக்கிட்ட ஒரு ஸ்டிச் போட்டு
நம்ம இழுக்க இந்த த்ரெட்டு வந்து இங்கே வந்து குட்டி லாக் விழுந்துருக்கும். இதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு அப்படியே ரிவர்ஸில் எடுத்தோம்னா நாட்டு விழுந்துருக்கு, ஒரு குட்டி லாக் ஸ்டிச். திரும்ப இந்த இடத்துல ஒரு குத்து இழுத்துட்டு வந்து ஒரு லாக்கு, திரும்ப இந்த இடத்துக்கு போய் இழுத்துட்டு வந்து இன்னொரு லாக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் ஸ்டிச் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது முடிச்சுட்டு நான் எண்ணாட் போட்டுக்கிறேன். எண்ணாட் வந்து நல்லா கீழே இழுத்து பாருங்கள், நமக்கு வந்து உருவி வரக்கூடாது. சரிங்களா? கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் இதிலே வந்து என்ன பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் 5 பெட்டல்ஸ் வச்சு தானே போட்டோம். இப்போ போடுறதுல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7 பெட்டல்ஸ் வச்சு போட போகிறோம். அதுக்காக எப்பயும் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட் இதுக்கு பாதியில் ஒரு ஸ்டிச்சு. சரிங்களா? ஸோ அந்த லாக் ஸ்டிச் வந்து அந்த கோட்டிலே தான் இருக்கணும், கோட்டை விட்டு கீழே நவரக்கூடாது. இங்கேக்கிட்ட ஒரு ஸ்டிச்சு, அடுத்து இங்கேக்கிட்ட ஒரு ஸ்டிச்சு இழுத்துட்டு வர்றோம். இழுத்துட்டு வந்து இங்கேக்கிட்ட ஒரு ஸ்டிச்சு, திரும்ப இங்கே போய் இங்கே எப்படி இருக்குன்னா இப்போ மேலே ஒரு ஸ்டிச்சு, அதுக்கு கீழே 2 ஸ்டிச்சு, அதுக்கு கீழே 2 ஸ்டிச்சு, அந்த மாதிரி வந்து இருக்கணும். சரிங்களா? ஸோ இழுத்துட்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச்சு, திரும்ப இந்த இடத்துக்கு பாதியில் கொண்டு போய் ஒரு லாக் ஸ்டிச்சு போட்டுட்டு நான் எண்ணாட் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிற ஸ்டிச் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஸ்டிச். ஸோ பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சில் டைப் 1 டைப் 2 2 டைப்பில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இன்றைக்கி டைப் 1 மட்டும் நான் சொல்லித்தரேன். சரிங்களா? டைப் 2 ரொம்ப ஈஸி தான். ஸோ எப்பயும் போல் எண்ணாட் போட்டுக்கிறேன். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச். அதுக்காக நான் இங்கிட்டு மேலே ஜரி த்ரெட் அவுட்லைன் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு கேப் விட்டு வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த இந்த ஜரி த்ரெட்டுக்கு மேலேருந்து ஒரு ஸ்டிச் எடுத்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ பக்கமாக அந்த ஜரி த்ரெட்டுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச்சு, வெளியே ஒரு ஸ்டிச்சு எடுத்துட்டோமா. இப்படியே ரிவர்ஸில் வந்து கீழே இருக்கு இல்லையா, அந்த கீழே இருக்க ஜரி த்ரெட்டுக்கு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு. இப்போ நம்ம போகிறப்ப இந்த பக்கமாக போகணும், ரைட் சைடு, வர்றப்ப லெஃப்ட் சைடில் இப்படி வரணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், வர்றப்ப இந்த பக்கம் வர்றேன் வந்து அந்த ஜரி த்ரெட்டுக்கு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, ஜரி த்ரெட்டுக்கு வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு. இப்போ போகிறப்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பக்கமாக போகணும். சரிங்களா? இது எப்படின்னா இப்போ வர்றப்ப இந்த பக்கம் இந்த பக்கமாக ஸ்டிச் போட்டு வரணும், போகிறப்ப இந்த பக்கம் போகணும். இப்படி இன்ட்டு போடுவோம்ல நம்ம, அந்த மாதிரி டைரக்ஷனில் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு வரணும். இப்போ இது நான் வந்து ஒரு 2 ஸ்டிச் மட்டும் போட்டு காட்டுறேன். சரிங்களா? நீங்கள் வந்து எனக்கு ஃபுல் ஸ்டிச்சுமே வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்பணும். வர்றப்ப கீழே வந்து ரைட் சைடு வந்து வர்றோம். சரிங்களா? அந்த செயின் ஸ்டிச் உள் பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, மேலே போகிறப்ப லெஃப்ட் சைடில் வந்து போகிறோம். உங்களுக்கு தெரியுதுங்களா நான் எப்படி போகிறேன்னு சொல்லிட்டு? ஸோ இதுக்கு பேர் தான் பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு. உள்ளே உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப் வந்து உள்ளே ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், இங்கே இந்த செயின் உள் பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு. இதே தான் இந்த டாட் வந்து நான் ஒரு இன்ச்சஸ்க்கு வந்து வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ இந்த ஒரு இன்ச்சஸ்க்கு முடிகிற வரைக்கும் இந்த ஸ்டிச்சஸை கண்டினியூஸாக அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்து வரணும். சரிங்களா? ஸோ நம்ம அடுத்த கிளாஸில் என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பீட் ஒர்க்குக்கு வந்து போயிடுவோம் நம்ம. சரிங்களா? ஸோ இந்த செயின் ஸ்டிச் உள் பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, இங்கே செயின் ஸ்டிச் உள் பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, இதே தான் கண்டினியூ பண்ணணும். ஸோ நான் இப்போ வந்து போட்டுட்டேன். இப்போ போட்டு அப்படியே இந்த பக்கம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொண்டு போகிறப்ப இந்த செயின் ஸ்டிச் உள் பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, திரும்ப இந்த பக்கம் வரப்போ செயின் ஸ்டிச் உள் பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு. ஸோ இப்போ பாருங்களேன், நடுவில் வந்து உங்களுக்கு டைமண்ட் ஷேப் ஆட்ட தெரியுதுங்களா. ஸோ இப்போ நான் வந்து முடிச்சிட்டேன். ஸோ இப்போ தான் நோட் எடுத்து பார்த்து இன்னும் ஒரு 3 கிளாஸ் மட்டும் பாக்கி இருக்குது. அது அடுத்த கிளாஸில் பார்த்துட்டு அப்புறமேட்டுக்கு நம்ம வந்து பீட்ஸ் ஒர்க்குக்கு வந்து போகலாம். சரிங்களா? இதே மாதிரி தான் ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு ஆப்போசிட் சைட் டேர்ன் பண்ணி இங்கே ஒரு ஸ்டிச்சு, பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச்சு. ஸோ நான் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகன்றதுக்காக 3 ஸ்டிச்சோடு ஸ்டாப் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இந்த பாக்ஸ் கொஞ்சம் லைன்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டு எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்பணும். நடுவில் வந்து என்ன ஸ்டிச் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப் வந்து நடுவில் இருக்கணும். சரிங்களா? நீங்கள் போடுற பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுக்கு ஒரு டைமண்ட் ஷேப் மட்டும் நடுவில் வரணும். ஸோ அதே மாதிரி செயின் ஸ்டிச் உள் பக்கமாக ஒரு குத்து, வெளிப்பக்கமாக ஒரு குத்து. இப்போ நான் எடுத்துகிட்டு இப்போ நான் போகிறப்ப பாருங்கள், இந்த பக்கமாக போகிறேன் நான். சரிங்களா? நான் எந்த பக்கமாக போகிறேன், இந்த பக்கமாக போகிறேன். ரிட்டன் இழுத்துட்டு வந்து போடுறப்ப இந்த பக்கமாக வருது. வீடியோ கிளியராக பாருங்கள், கிளியராக பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரியும் நான் எந்த பக்கமாக த்ரெட்டை எடுத்துகிட்டு போகிறேன், எந்த பக்கமாக அடுத்த ஸ்டிச் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இதே மாதிரி தான்
இந்த பக்கம் வர்றேன், இங்கே ஒரு லாக் ஸ்டிச், ஒரு செயின் ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு, திரும்ப இந்த பக்கம் போய் ஒரு செயின் ஸ்டிச்சு, மேலே அந்த செயின் ஸ்டிச்சுக்கு வெளிப்பக்கமாக ஒரு லாக் ஸ்டிச்சு. ஸோ இதுக்கு பேர் தான் பட்டர்ஃப்ளை ஸ்டிச். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளவுஸ் டிசைன் போடுறோம் இல்லையா, அதில் அந்த பின்னாடி ஒரு 3 லைன் ஜரி த்ரெட் கொடுத்துட்டு இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சே நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் லுக்கு. இதே மாதிரி அந்த செயின் ஸ்டிச்சுக்கு உள்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, செயின் ஸ்டிச்சுக்கு உள்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு. ஸோ நம்ம கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ, எனி டவுட்ஸ் என்ன உங்களுக்கு தோணுதோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டால் தான் நான் அதை ரிப்ளை பண்ணுறப்ப தான் அடுத்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது வந்து உங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ யாராச்சும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ்ன்னு சொல்லிட்டு. அதில் ஜாயின் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா August 10 ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து டெய்லரிங் கிளாஸு, சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிளாஸஸாக நம்ம வந்து அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருப்போம் வீடியோஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானும் ஆலில் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த இதில் உங்களுக்கு ஒரு டைமண்ட் ஷேப் தெரிஞ்சிருக்கு, இதுலேயும் ஒரு டைமண்ட் ஷேப் உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி இந்த மித்த இருக்க ஸ்டிச்சஸ் எல்லாமே நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் அது வீட்டில் இருந்தே ஃப்ரீயாக மெஹந்தி ஆரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்னீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னுடைய நம்பருக்கு ஃப்ரீ ஆரி கிளாஸ்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். சரிங்களா? அது மாதிரி மெஹந்தியுமே ஃப்ரீயாக கற்றுக்கணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரீனில் இருக்க என்னுடைய நம்பருக்கு ஃப்ரீ கிளாஸ்ன்னு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள், என்ன கிளாஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் அந்த கிளாஸ் உங்களை ஆட் பண்ணி விட்டுறேன். சரிங்களா? ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு மறக்காமல் மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. யாரும் இந்த மாதிரி ஃப்ரீயாலாம் கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. 100 ரூபீஸாச்சும் அமௌண்ட்டு கட்டிட்டு தான் கிளாஸ் ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது வந்து முற்றிலுமான ஃப்ரீ கிளாஸ் மட்டும்தான். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இதே மாதிரி நான் செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டேன். ஸோ இது பாருங்களேன், பார்க்குறக்கே எவ்வளோ யூனிக்காக இருக்குது. நீங்கள் நடுவில் ஸ்டோன் கூட ஒட்டிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து அதே மாதிரி இந்த பக்கம் இப்போ நான் கொண்டு போகிறேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு புரியணுன்றக்காக தான் என்னுடைய டைமையும் ஃபுல்லாக இது பண்ணி நான் உங்களுக்காக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் மட்டும் வீடியோ பாருங்கள். நான் இடையில டிப்ஸ் எல்லாம் ஒரு சில டிப்ஸு சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் எனக்கு இந்த ஸ்டிச் வரல சிஸ்டர், நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எனக்கு வீடியோ கால் பண்ணி கூட உங்களுடைய டவுட்டை வந்து கேட்டுக்கலாம். உங்களுக்கு வீடியோ கால்லையுமே நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்லி கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ இது வந்து ஃப்ரீ கிளாஸ் தான், அதனால் உங்களை நான் கவனிக்க மாட்டேன் அப்படின்லாம் கிடையாது. சரிங்களா? காசு கட்டி படிக்கிறவங்களும் நீங்கள் ஃப்ரீயாக படிக்கிறவங்களுக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்கக்கூடாது. 2 பேரும் ஒரே சேமாக தான் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆனாலும் நான் வந்து என்னுடைய டைமையும் எடுத்து நான் உங்களுக்கு வந்து நல்லா புரிகிற மாதிரி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? இதுக்கு பேர் என்ன ஸ்டிச்சுன்னு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஸ்டிச். இன்றைக்கி மட்டும் நம்ம 3 ஸ்டிச்சஸ் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஃபேன் ஸ்டிச்சு, ஏரோ ஸ்டிச்சு, இப்போ வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு. நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்க போகிற 3 ஸ்டிச்சஸ் வந்து என்னென்னா ஹெர்ரிங் போனும், ஹிஸ்க்ரா ஸ்டிச்சு, செவ்ரான் ஸ்டிச்சுன்னு சொல்லிட்டு 3 ஸ்டிச்சு. சரிங்களா? ஸோ இதெல்லாமே அட்வான்ஸ் கிளாஸஸில் வர ஸ்டிச்சஸ் தான். அதனால் உங்களுக்கு நான் பேசிக்லேயே சொல்லி கொடுத்துட்டேன்னா அட்வான்ஸ் போகிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதனால் இப்போ பேசிக்லேருந்தே பழகிட்டோம் அப்படின்னா அட்வான்ஸ் ஈஸி. நம்ம பீட்ஸ் ஒர்க்லாம் போகிறப்ப உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட தெரிஞ்சிருந்தாலே போதும். பீட்ஸ் ஒர்க்கு கிளாஸ்லாம் ரொம்பவே ஈஸி, டக்குனே போட்டுடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து போட்டு முடிச்சுட்டேன். இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வந்து டைமண்ட் ஷேப் வந்து கிடச்சிடும். சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த ஸ்டிச் கரெக்டாக போடுறீங்களா அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னா, அந்த நடுவில் அந்த டைமண்ட் ஷேப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டிச் கரெக்டாக போடுறீங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எப்பயும் போல் போட்டு முடிச்சுட்டு எண்ணாட் போட்டுக்கிறேன். ஸோ என்னுடைய கிளாஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. சரிங்களா? நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எப்பயும் போல் த்ரெட்டை எடுத்துட்டு நான் எண்ணாட் போட்டுக்கிறேன். Thank you friends. Subscribe for more videos.